பைரவி வந்து மருதாணி வந்து வச்சு விடுற அழகாக பார்த்துட்டு வந்து நம்ம காயத்ரிக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பார்த்து ரசிச்சிட்ருக்காரு நம்ம ஆறுமுகம். அடுத்து வந்து இங்கே பைரவி வந்து ஓ ஆறுமுகம் என்னை பார்த்து ரசிக்கிறானா, இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து மருதாணி வந்து ஆறுமுகத்து மேலே பூசிடுறாங்க. அதனால் ஆறுமுகம் ஐயோ அடிப்பாவி இப்படி பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு ஓடி போகிறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே இருக்கும்போது கரெக்டாக அங்கே வராரு சஞ்சய். இந்த மாதிரி ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணுறேன், அவர் வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்காரு, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது இந்த மாதிரி சம்பத்தை வந்து இந்த மாதிரி இந்த உலகத்தை விட்டு போகிற மாதிரி வந்து பண்ணியிருக்காரு, அந்த அளவு வந்து அவர் வந்து தாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து நான் பண்ணவே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் வந்து சஞ்சய் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு. எவ்வளோ நாளாக உன்னை வந்து தூக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், கரெக்டுடா, நான் அதுக்கேற்ற மாதிரி கிடச்சிச்சு, நான் எப்படி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இப்போ வரப்போறியா இல்லை உன்னை வந்து கையில் வந்து விலங்கு போட்டு கூட்டின்னு போயிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வேணும்னு பண்ணிட்டுருக்கீங்க, நான் இந்த தப்பை பண்ணவே பண்ணல, சம்பத்தை பார்த்து நான் எவ்வளோ நாள் ஆச்சு, தேவையில்லாமல் பண்ணாதீங்கன்னு. சம்பத்தை நீ சாதாரணமாக பார்க்கல, சம்பத்தை நீ வந்து இந்த மாதிரி முகத்தில் முகமூடி போட்டுன்னு போயிட்டு அவனை தாக்கியிருக்கா, அது நான் இல்லைங்க, சொன்ன கிளை உனக்கும் அவனுக்கும் தான் பார்க்க இந்த ஊருக்கே தெரியும், அப்புறம் வேற யார் அவனை தாக்க போகிறா, அதுதான் நீ தான் பண்ணியிருக்க, எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இப்போ வரப்போறிய பிள்ளையா, நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்து அவங்க அம்மா எல்லாருமே வீட்டில் கதறாங்க. என்ன பண்ண தெரியாமல் பைரவி வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே பாருமா, உன் ஃப்ரெண்டு தானே அந்த சஞ்சய், வேணுமே வந்து ஆறுமுகத்தை இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, நீ அது சொல்லு பைரவின்னு. இல்லாத அது வந்து சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா, ஆறுமுகம் இருக்கக்கூடாதுமா, நீ தாம்மா கொஞ்சம் பேசி பார்க்கணுன்னு. சரின்னு சொல்லிட்டு பைரவி வந்து பேசி பார்க்குறாங்க சஞ்சய் கிட்ட. இங்கே பாரு பைரவி, நீ வந்து தேவையில்லாமல் ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கிறான், ஆறுமுகம்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவன் நிறைய தப்புகள் பண்ணுறான், என் சம்பத்தை அவன் தான் பண்ணியிருக்கான் இந்த மாதிரிலாம் அப்படின்னு. இல்லை அவர் பண்ணலை, உனக்கு தெரியாது வந்து பைரவி, சொன்னால் கேளு, என்னோடய சட்ட பிரகாரம் தான் நடக்கிறேன் அப்படின்னு மழை பில்டப் பண்ணிடுறாரு. அதை கேட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைரவியும் வேறு வழி இல்லாமல் வந்துடுறாங்க. இங்கே வந்து சிவா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே சிவா போயிட்டு ஆறுமுகத்தை பார்க்குறாரு. வேணும் தான் இந்த 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 பழி என் மேலே விழுந்திருக்கு சிவா, உண்மையிலே நான் எதுவுமே தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு. நீ கவலைப்படாத ஆறுமுகம், உன்னை வெளியே எடுக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன், பெரியம்மாக்காக கண்டிப்பாக நீ வெளியே வருவேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து அவங்க பெரியம்மா அழகை பார்த்துட்டு சிவாவால் தாங்கிக்க முடியல. பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், உங்கள் புள்ள ஒரு புள்ள இல்லை, நான் இன்னொரு புள்ள இருக்கேன், நான் என் அண்ணனை காப்பாற்ற மாட்டேனா, ஆறுமுகத்தை நான் காப்பாற்றுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, வெளியே ஆறுமுகத்தை எடுத்துட்டு தான் வர வேலையே, சிவா நடக்குமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நடக்கும் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. எப்படி ஆறுமுகத்தை வெளியே எடுக்கிறது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சம்பத்தை போய் பார்க்குறாரு. சம்பத் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு. சம்பத்தை வந்து உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி தாக்கியிருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. ஆறுமுகம் தான் உண்மையிலேயே இதை பண்ணியிருக்க சான்ஸ் இல்லையே, ஆறுமுகம் என்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் சிவா. ஒரே டென்ஷனாக இருக்கார். அப்போ வந்து நம்ம சிந்து வந்து ஏன் டாக்டர் இவ்வளோ டென்ஷனாக இருக்க, இவ்வளோ டென்ஷனாக இருந்தால் உடம்புக்கு நல்லதில்லை டாக்டர் அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் என் பெரியம்மாக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வந்து ஆறுமுகத்தை வெளியே எடுத்துகிட்டு வருவேன்னு. இப்போ ஆறுமுகம் மேலே இவ்வளோ பெரிய பழி விழுந்துருச்சு, கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் ஆறுமுகம் வந்து ஏதாவது வந்து உள்ளே ரிமைண்ட் வச்சுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. கவலைப்படாத டாக்டர், ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், என்ன பண்ணுறது தெரியல சிந்து, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு. இங்கே பாரு டாக்டர், ஆறுமுகம் இந்த மாதிரி தப்பு செய்யலை, யாரோ ஒருத்தர் தான் இதை வேணும்னே ஆறுமுகத்து பேரை இந்த மாதிரி பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த யாரோ ஒருத்தர் யாரும் நம்ம கண்டுபிடிக்கணும், அது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு, அதுதான் போல சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்குமா அங்கே அப்படின்னு. நானும் அதை கேட்டுட்டேன், அந்த இடத்துல எதுவுமே கிடையாது, அந்த தாக்கின இடத்துல எதுவுமே இல்லை. சரி தாக்கின இடத்துல எதுவும் இல்லைன்னா அக்கத்து பக்கத்தில் ஏதாவது இருக்கும்ல அப்படின்னு. ஆமாம் நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான், சரி நான் இப்போவே போய் அதுக்கு வேலையில் பார்க்குறேன், தேங்க்ஸ் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குது. யாராக இருக்கும் இந்த மழை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்க உருவம் யாருன்னு சொல்லிட்டு சிவா வந்து ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்தா வந்து நல்ல தெரிஞ்ச உருவமாக இருக்குது. இந்த காப்பு இந்த கையில் இருக்கிறது இது எல்லாமே நான் பார்த்துருக்கேன் எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. பார்த்தா இசக்கி ஓடுதில்லை இது, அப்போ இது இசக்கி தான் இவ்வளவும் பண்ணதா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த இசக்கி தானா, அவனை சும்மாவே விடமாட்டேன், அவன் பண்ணிவிட்டு ஆறுமுகத்து மேலே பழிய போட்டிருக்கான் அப்படின்னு டென்ஷனாக வராரு. இங்கே இசைக்கு செம்ம டென்ஷனாக இருக்காரு. அப்புறம் ஆறுமுகம் வெளியே வர சான்ஸே இல்லை, அது அந்த கல்யாணத்தையும் நடத்துறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இங்கே வந்து போலீஸ்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லி வந்து ஆறுமுகத்துக்கு மேலே தப்பு இல்லை, இசைக்கு தான் இதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறார் சிவா. உன்னை இசைக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் வருது. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே, என்ன பண்ணுறது தெரியாமல்.